மக்கள் என்ன பேசினாலும், எதிர்க்கட்சிகள் என்ன பேசினாலும், மற்ற கட்சிகள் என்ன பேசினாலும், ஆளுங்கட்சி என்ன சொல்லுது அப்படிதான் மத்திய அரசு பார்க்கும். அப்போ அதுக்கான எதிர்ப்பை ஆளுங்கட்சி தான் கொடுக்கணும். அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று ஆளுங்கட்சி கூட்டி எல்லாரோட அபிப்பிராயத்தையும் கேட்டு எல்லாருமா சேர்ந்து டெல்லிக்கு போய் என்னதான் இது பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். என்னைக்குமே தமிழன் அப்படின்னாலே எந்த இடத்துலையுமே இப்படி ஒவ்வொரு தலைக்குனிவு இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம போனா போகுதுன்னு விட்டு கொடுக்க எங்கேயாவது காட்டு பக்கம் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லியும் அந்த பாட்டை யார் எழுதுனாங்களோ அந்த பேர் இருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே அவரோட பாடல் 3ஆவதா புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தான் நீங்க கேட்கணும். இந்த ஒரு அதிகாரம் அதுல வருது இல்லையா? அப்ப நம்மோட உரிமை அதுல பறிக்கப்படுது இல்லையா? யாரு சொன்னாலும் எடுபடாது. ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் மத்திய அரசு காதுல வாங்கும். மற்றவங்க என்னதான் சத்தம் போட்டாலும் என்னதான் கேட்டாலும் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இந்த விஷயத்த ஆளும் கட்சி தான் கையில் எடுத்து அதை கொண்டு போனோம். இப்போ வழக்கு தொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு என்னதான் முடிவுங்கிறத பத்தி பேசுங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்மளோட உரிமையை எப்பவுமே விட்டு தரக்கூடாது. இலங்கையிலிருந்து எத்தனையோ அகதிகள் இந்தியாவுக்கு வர்றாங்க, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு. இது வரைக்குமே யாரையுமே நீங்க என்னோட எல்லையை மீறி வந்துட்ட அப்படின்னு என்னைக்குமே ஒரு கேள்வி கேட்டதில்லை. அவங்கள அரவணைச்சு தான் தமிழ்நாட்டுக்கு பழக்கம். ஆனா என்னோட எல்லையை மீறிட்டான் அப்படின்னு எத்தனை மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க, எத்தனை மீனவர்களோட படகுகள் பறிக்கப்பட்டிருக்கு, எத்தனை மீனவர்கள் இன்னும் அங்க கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. தமிழன் அப்படின்னாலே இளிச்ச வாயன்னு நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குது போல் இருக்கு.